श्रीमद्वेदांत रामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगुणं श्रेष्ठता पूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। वेदान्तदेशीयतीन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यमुनिवर्यकृपात्तबोधं श्रीरङ्गनाथयति दुर्जदयावलम्बं श्रीराजगोपगुरुमात्मगुणाढ्यमीडे श्रीमते श्रीराजगोपालार्य महादेशिकाय नमः. अडियेन् புருஷ சூக்தத்தோட ஒரு முதல் 10 இருக்க வச்சுட்டு இன்னைக்கு அதை மட்டும் இது பண்ணிக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறேன் அடியேன். நம்ம சபாயை அதுல முதல் ஒரு ஸ்லோகம் இது பண்ணியிருக்கேன் அடியேன், சமர்ப்பிச்சுக்கிறேன் அடியேன். அதுல ஏதாவது இது இருந்ததுன்னா அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். வேத பாஷ்ய வருஷுகேபியோ வேத வாரிதி மூர்த்திபியா शोकहर्त्र रामानुज देशिकेभ्यो नमो नमः. Repeated salutations to the cloud, high cloud that showers Vedarthas, the embodiment of ocean of Vedas, Sri Uve Shokartripuram Ramanujacharya, who eradicates our shokas. இதில் அந்த இதுல இருந்து எடுத்திருக்கேன், உத்தமூர் சுவாமியோட இதுல இருந்து. அத்புதம் எஸ் விக்ராந்தம் வேத வீதி விஷோதனே அபரம் நிகமாந்தார்யம் பிரபத்யே வீரராகவம். I beseech refuge in Sri Uve Veeraraghavacharya, who transcends fabulously in cleansing the highways of Vedas. येनोपनिषदां भाष्यं रामानुजमतानुगं रम्यं कृतं प्रपद्येतं रङ्गरामानुजं मुनिम्. இது ரங்கராமானுஜமுனி பாஷ்யகிருத்து உபனிஷத் பாஷ்யக்காரரோட தனியன். I take refuge in Sri Uve Rangaramanuja who beautified Upanishad Bhashyas in accordance with Sri Ramanujacharya school. இதுல இந்த ரம்யம்ன்ற சப்தம் ரொம்ப அழகா பிரயோகப்பட்டிருக்கு. ரங்கராமானுஜம் அப்படிங்கிறத ராமானுஜம் ரங்கம் கிருதம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான பிரயோகம். அடுத்தது யோகி வியூஹ்ய விரிஞ்சாதி சிருஜத்யாஸ்ரித முக்திதாக மகதே புருஷாயாஸ்மை பரஸ்மை ஸ்ரீமதே நமஹ அப்படின்னு நேரடியா புருஷ சப்தத்தை உபயோகிச்சு இங்கே இருந்து புருஷ சூக்தத்தோட இதை ஆரம்பிக்கிறார். சலுடேஷன்ஸ் டு திஸ் கிரேட் ஸ்ரீ பரமபுருஷா, who is the creator of Brahma etc. and who bestows salvation to refugees. அந்த ஸ்ரீ சப்தமும் இன்னும் சுவாரஸ்யம், சித்தாந்தத்தையும் இதையும் சித்த சம்பிரதாயத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல சர்வத்திர வேதே ஸ்ருதம் ஆதரார்ஹம் ஸ்மிருதிதிஹாசாதி விவேச்சிதார்த்தம் ஷாரீரகே சூக்தமிதம் ந நூனம் மீமாம்சிதம் பிரம்ம பரத்வ தார்டியாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்றாரு இந்த இடத்துல. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாவும் இருக்கு. இதுல ஸ்ரீபாஷ்யத்துல அதிகமா புருஷ சூக்தத்தை உதாகரிக்காததுக்கு ஒரு காரணம் சொல்றார். This Purusha Sukta is revered everywhere throughout Vedas and discussed in detail in Smritis, Itihasas and Puranas, but not discussed in Shariraka Shastra due to its well-defined establishment of supremacy of Paramatma. அப்படிங்கிறது ஒரு பிரம்ம பரத்வ தார்டியம் அதுல இருக்கிறதுனால அதை எடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு இது தெரியுது. நூனம்ங்கிறது பிரயோகம் ஒரு பிராயகாங்கிற சப்த அர்த்தத்தையும் கொடுக்கறது இருக்கலாம்ங்கிற அடியன் உத்பிரேக்ஷை அடியன். இதுக்கு மேல உத்தமூர் சுவாமியோட ஒரு உபோத்காத்தம் அதை ஆரம்பிக்கிறார் இங்க. யத்யபி ஜோதிரதிகரண ஸ்ருத பிரகாஷிகாயாம் புருஷ சூக்தம் கஸ்மாத் சூத்திரகாரேண ந நிரூபிதம் இத்யாசங்கிய சந்தேக அபாவாதிதி சமாஹிதம். அதாபி சிதச்சித் விலக்ஷண புருஷ விசேஷ பரத்வ விஷயே சம்சய லேஷஸ்யாபி அபாவேபி தத்தன் மந்திர கடக பதவாக்கியார்த்த தத் யோஜனா பிரகார நிர்தாரணம் துஷ்கரமேவ லக்ஷ்யதே. அர்த்தவர்ணன அர்த்த பிரவருத்தேஷு உபனிஷத் ஸ்மிருதி இதிஹாச பஞ்சராத்திர கிரந்தேஷு ந ஏகரூபியம் உபலப்யதே அப்படின்னு அடியன் அடியன் சொல்லலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. நான் பிரிச்சாலும் ஐக்கரூபியம் தான் இருக்கும்.
ஏகரூபஸ்ய பாவக ஐக்கரூபியம் அங்க விருத்தி வரணும் அதுல. ஐக்கியரூபியம் அடியன் அடியன் நைக்கரூபியம் ந ஐக்கியரூபியம் உபலப்தியதே. ஐக்கரூபியமே அதான், நான் ஏகரூபியம் இல்லைன்னு அது ஒண்ணுதான் சொன்னேன். ஆவும் அடியன் ஏவும் சேர்ந்து ஐயாகல, ஆவும் ஐயே சேர்ந்து ஐயா இருக்குங்க. அடியன் அடியன் ரூபியம்னு வரதுனால ஐக்கியரூபியம்னு வருது. ஆமா, எக்கார் எப்பிரத்தியம் கடைசியில் இருக்குன்னா அந்த தஜ்ஜித் பிரத்தியம் இருக்கு, பாதியில விருத்தி வரணும் அதுக்குன்னு. அடியன் அடியன் மேல வாங்க. அதுவும் அதிகதமம் உபயுஜ்யமானஸ்ய ச அஸ்ய அர்த்தः அவசியமேவ அதிகந்தவ்யः யோர்த்தஜ்ஞயித் சகலம் பத்ரமஷ்ணுதே இதி ச ஸ்ருதிः அதः இதமபி சூக்தம் பாஷிதமஸ்தி அப்படின்னு அங்க நிறுத்தியிருக்கார். இது ரங்கராமானுஜ முனி வரியைஹி. ஆமா, உபனிஷத்து பாஷ்யம் பண்ணாரு. புருஷத்துக்கு ஏன் பண்ணாருன்னா அதுவும் உபனிஷத்தை போல வேதாந்த விஷயம்ன்றதுனால பாஷ்யம் பண்ணார் அப்படின்னு அர்த்தம். அடியன் அடியன் சேரல நமக்கு ஆன்மீகத்துல இருக்க தைத்திரியத்துல, மத்ததுல சம்ஹிதையில இருக்க மத்த சாக்கைகள்ல அப்படி இருக்கிட்டு இது வேதாந்தத்துல ஏன் இதை எடுக்கணும், கேள்வியே தப்புன்ற மாதிரி வரலாம். உபனிஷத்தே இல்லையே, இதை ஏன் அதை பத்தி கேட்கணும், புருஷத்தை பத்தி விசாரிக்கலையே அப்படின்னு உபனிஷத்தே இல்லையேன்னு பதில் சொல்லலாம். அதனால இதுல தத்துவங்கள்லாம் சொல்றேன்றதுனால அதுக்கும் பாஷ்யம் பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்றாரு. அത്ര உபக்ரமே பிரசங்காத் இதி நிர்தேசாத் கிமிதம் பாஷ்யம் கிரந்தாந்தர நிவிஷ்டம் ஸ்வதந்திரம் வா இதி விமர்சியம் அஸ்தி. கிரந்தாந்தரேபி திரஷ்டவ்யம் விஸ்தரேண பீட்டிகாம் விதாய வியாக்கியாத்தும் ஆரம்பதே சஹஸ்ரேதி இது உத்தமூர் வீராகவாரிய தேசிகானாம் உபோத்காதः. அடியன் இந்த இடத்துல பிரசங்காத்து அப்படின்றது பதம் இதுல இல்ல, ஆனா இவர் இங்க பிரசங்காதித்தி நிர்தேசாத்துன்னு காமிக்கிறார். இதுக்கு முதல்ல இருந்திருக்கலாம், தெரியாது. இங்க சஹசிரேத்தின்றது முதல்ல பிரத்யேகம், மந்திரத்தினுடைய பிரத்யேகம். சஹசிரேஷா புருஷாவுக்கு சஹசிரேத்தின்னு ஆரம்பிச்சுட்டார். அப்படியேவா இருக்கும் கிரந்தத்துல ஆரம்பத்துல முதல்ல வேற ஏதாவது வாக்கியங்கள் இருந்தா அதுல பிரசங்கா இது முச்சத்தேன்னு இருக்கும்னு தோன்றது. ஏன்னா உபனிஷத்து இல்லாம கூட வேதேஷ பௌருஷம் சூக்தம்னு சொன்னதுனால் பிரசங்கா எதுவுமே பிச்சத்தேன்னு இருக்கலாமோன்னு ஒரு வாக்கியம். அப்ப அதை வச்சுட்டு உத்தம சுவாமி சொல்லிருக்கலாம். ஏன்னா அவர் சவுடியெல்லாம் ஒரு சவுடி வச்சிருந்தா புஸ்தகங்களே போட்டார், சில ஒரு சவுடி இருந்ததுன்னா பாசிபிள். அதனால கிரந்தாந்தர நிவிஷ்டம் அப்படிங்கிறது வந்து வேற கருத்து தெரியாது. இப்போ திருவாராதனத்தை பத்தி சொல்றதுல, திருவாராதனத்துல இதுக்கு திருமஞ்சனத்துக்கு புருஷோக்தி உபயோகிக்கணும்னு சொல்லிருந்தா அப்போ அதுக்கு அர்த்தம் சொல்ற மாதிரி, அதாவது வேற ஆன்மீகாதி கிரந்தங்கள்லயும் இருக்கலாம், வேற ஏதாவது கிரந்தத்தை நித்திய கிரந்தத்தை சொல்லும் போது இருக்கலாம், அந்த மாதிரி இதுல நடுவில் இருக்கலாமான்றதுக்காக சொல்றேன். ஆனா இங்க இதுல அங்கேயே வியாக்கியானம் பண்றோம், அது இங்க இவர் சேர்ந்து வந்துக்கலாம் இந்த புத்தகத்துல. உத்தமோர் சுவாமி போடுறச்சே உத்தமோர் சுவாமி எடிஷன்ல முதல்ல வந்து அசசி குட்ச சச்சாயம்க்கு அப்புறம் இந்த ஸ்லோகம் இருக்கு. பிரசங்காத் புருஷ சூக்த பாஷ்யம் அப்படி லிख्यते यतः பிரபஞ்ச சம்பூதி விபூதி பரிபூதயா புருஷாய நமஸ்தஸ்மை பரஸ்மை விஸ்மயாத்மனே அப்படின்ட்டு அங்க ஸ்லோகம் எடுத்திருக்காரு அவர். அதனால அவர் வருஷன்ல இருக்கு. அதான் சொல்றேன், சில ஓலச்சூடியில சில எக்ஸ்ட்ரா ஸ்லோகங்கள் ஆரம்பத்துல இருக்க முடியும், அவர் எடுத்திருக்க சவுடியில இருக்கு. அதனால பிரசங்காத்தம் இருக்கிறத வச்சுட்டு இந்த கமெண்ட் பண்ணிருக்காரு. பிரசங்காத்தம் இருக்கிறதுனால இது வேற ஏதாவது கருத்து கூட இருக்கலாம் அப்படின்ற சுதந்திர கிரந்தமா இல்லாம பாசிபிள்ன்றதுக்காக சொல்றேன். அடியன் தாசன் அடியன் பிரிண்ட் அடியன்ட்டு அந்த காப்பியில இல்ல, அதனால சந்தேகம். தாசன் 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 அடியன். அத சஹஸ்ர புருஷ சூக்த ஆரம்பः. ஹரிஹி ஓம். सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात्. अत्र सहस्र शब्दो अनन्तवचनः. सहस्राणि शिरांसि यस्य सः सहस्रशीर्षाः इति बहुव्रीहिः. सहस्राण्यक्षीणि यस्य सः सहस्राक्षः, सहस्रपादाः यस्य सः सहस्रपात्. இங்கேயும் அடியேன் சஹஸ்ரம் பாதாகான்னு கொடுத்துருக்கு, அப்படியும் உபயோகிக்கலாம் அடியேன். பண்ணலாம். சஹஸ்ர சப்தங்களுக்கெல்லாம் அனந்தார்த்தம் வரைச்ச சதம் சஹஸ்ரம் அயுத்தம் இத்தியாதி ஆனந்தியவாத்தியம்னு ஒரு நியாயம் இருக்கு. ஆனந்தியம் சொல்றது அந்த சங்கையே உத்தேசம் இல்லாமல் அனந்தம்னு சொல்றது, அப்போ சதம் சஹஸ்ரம் அயுத்தம்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு, சொல்லலாம். அடியேன் அடியேன் அந்த மாதிரி சஹஸ்ராணி சஹஸ்ராணி சீர்ஷாணி அந்த மாதிரி சஹஸ்ரம் பாதா சஹஸ்ராக பாதாக அப்படின்னு சொல்றாங்க. அது விசேஷ நிக்கமா போயிடும், விசேஷ நிக்கமா போகும். அது ஆயிரத்துனா சொல்றதா இருந்தா, அனந்தம்னு சொல்றதா இருந்தா அப்போ ஜாத்தியாக சொல்லணும். அதாவது விசேஷத்துக்கு விசேஷத்துக்கு அதாவது விசேஷ நிக்கணமா வரும், விசேஷானுகுணமா லிங்கம் வரலாம். அப்ப
பாட்டு அடியேன் சங்கியா வாத்தியம் அந்த அதுதான் சொல்றது ஜாதி வாத்தியமா இருந்தா அப்போ ஆனந்திய அர்த்தம் அது அப்போ சஹஸ்ரம் அப்படின்னு சொல்றது சஹஸ்ரம் அடியேன் தட்சிணா அப்படின்னு சுத்தியில் சொல்றது அப்போ அது அளவில்லாதன்ற அர்த்தத்தை சொல்ல போறது. அடியேன் கீயதே ஹி அனந்த பாஹு அநேக பாஹூதர வக்திர நேத்திரம். ஆமா அநேக பாகவதரான் இருக்கு கீதையில, அடியேன் அனந்த பாகவதரான்னு சில இடத்துல எடுக்கிறார், அந்த பாடம் இருக்கான்னு தெரியாது. அடியேன் அதே அர்த்தம் தான், அநேகன்றதுலயும் அனந்தன்றதுல அதுலயும் அளவு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அநேக சப்தத்துக்கும் ஒண்ணு இல்லைன்னு 2 3 அர்த்தம் இல்லை, அனந்த அடியேன் அர்த்தத்திலேயே அநேக சப்தம்ன்றதுக்காக அனந்தம்னே போட்டா இன்னும் கிளியரா இருக்கு. அடியேன் அடியேன் இதுலயும் பின்னாலையும் கீதையில இருக்கு அநேக பாகவதர வக்கணேத்தம் தான் கீதை அப்படின்னு அதான். इति पादशब्दः उपलक्षणार्थः सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षि शिरोमुखम् इति एतदपि गीतायाम् उक्तम्. ஆமா मन्त्रान्तरं च भवति विश्वतश्चक्षुरुत विश्वतो मुखो विश्वतो बाहुरुत विश्वतस्पात् इति. சுக்லஜஸ்வ பாகுன்னு நம்ம வேத விஸ்வத்தோ ஹஸ்தஹன்னு அங்க விஸ்வத்தோ பாகுன்னு சுக்லஜ மந்திரம் இருக்கு, அந்த மாதிரி சுத்தியில இருக்கு, அது ஒண்ணு ஆச்சரியம். अडियन् एवं प्रसिद्धाः पादादयः भगवत एव संकल्प विकल्प कल्पित अपराकृत तेजोमय देहगताः इह उच्यन्ते. यद्वा त्रैलोक्य शरीरत्वात् अस्य सुर नर तिर्यग्गताः पादादयः तदीयाः इति उपचर्यन्ते. यद्वा पादादि कार्यगमन दर्शन वचनादि लक्षणार्थः. அதாவது 2வது பாயிண்ட்ல இது கூட சொல்லலாம், சுரநர தெரியக்க எடுத்துட்டார் அவர், தாவரத்தை எடுத்துட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா பாதபம்னு பேர் உண்டு மரங்களுக்கு, பாதை பிபந்தீத்தி பாதபாகன், அதுக்கும் தான் பாதம் இருக்கு, அதாவது கவனம் இல்லை பாதம் இருக்குன்னு சொல்லலாம். மரங்கள்ல கூட அதாவது சுரநர தெரிய ஸ்தாவரம்ன்றதுல ஒரு 3 மட்டும் சொன்னார், ஏன்னா அது பாதம் இருக்கு தெரியுதுன்னு. மரங்களுக்கு கூட பாதபம்னு பேர் உண்டு, பாதை பிபந்தீத்தி பாதபாகன், அதுலயும் சொன்னா ஆட்சேபம் கிடையாது, கவனம் கிடையாது தவிர, கவனம் கிடையாதுனால பாதம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அடியேன் அடியேன் அழகான விஷயம் அடியேன். அது அங்க சரீரி பாவத்தை சொல்றதுனால சொல்றாருன்னு சொல்றாரு. அப்படி சொல்லலாம், அதுவும் தப்பு, அதுவும் சரீரம் தானே, தாவரமும் சரீரம் தான் பகவானுக்கு, அதுக்கும் பாதம் இருந்து அதுவும் பகவத் பாதமா சொல்றது ஆட்சேபம் இல்லை. அதுக்கு பகவத் பாதான்னு சொன்னா நாமும் பகவத் பாதான்னு சொன்னா அவளும் பகவத் பாதம் சொல்றா, அதையும் பகவத் பாதம் சொல்றேன், பகவானுடைய பாதம் அதனுடைய பாதம். பாதத்து மேல நின்னாலே போறோம் அப்படின்னு. அதான் சுத்தியில இருந்தது பிரதிஷ்டான்னு சொல்றது, அப்படின்றது 2 பாதங்களுக்கு பிரதிஷ்டான்றது, பிரதிஷ்டை மரங்களுக்கு பிரதிஷ்டமா இருக்குது இல்லையா, நகம் அச்சலம் நிக்கிறது இல்லையா, அதுவும் நகச்சத்தின்னு சொன்னது சரிதான். எங்க பாதம் வியக்தமா தெரியறதோ அப்படின்னு, பாத விபதேசம் அங்கேயும் இருக்கேன்றதுக்காக சொன்னேன், மரங்கள்ல கூட பாத சப்தம் பிரயோகிக்கிறது இருக்கு. சுவாரஸ்யம் அடியேன் அடியேன் அடியேன். தேன சஹஸ்ரபாத்வேன சர்வகதத்துவம் சஹஸ்ராக்ஷத்வேன. நீங்க என்ன பண்ணணும், பாத்வேன 2 தகாரம் போடணும், என்ன சஹஸ்ரபாத் அதுக்கு மேல தொப்புறத்தையும், சஹஸ்ர பாத்வேனான்னு வரணும், இன்னொரு தகாரம் கூட இருக்கணும். அடியன் அடியன் திருத்திக்கிறேன் அடியன். சஹஸ்ரபாத்வேன சஹஸ்ரபாஹான்னு ஒரு ஆகாராந்த சப்தம் இருக்கலாம், அப்ப என்ன ஆயிடும், அதுக்கு தொப்புறத்தையும் சேர்த்தா சஹஸ்ரபாத்வம்னு ஒரே தகாரம் வரும். இங்க 1000 கால் உள்ளவன்னு சொல்றதா இருந்தா பாத் பாத பத்துன்னு சூத்திரம் இருக்கு, பதாதேசம் உண்டு பாத சப்தத்துக்கு பாணி சொல்ற, அதனால திபாத் சதுஷ்பாத், அந்த மாதிரி திபாத் சதுஷ்பாத் சகம்ஷால ஆலேகனேன்னு சூத்திரமே இருக்கு பாணி. அதனால சஹஸ்ரபாத்துக்கு அப்புறம் தொம்ன்றது அந்த பாவார்த்தகம், தஸ்ய பாவத்வத்தலவுன்னு பிரத்தியம் அது, அதனால இன்னொரு தகாரம் இருக்கணும். திருத்திடுறேன் அடியன், நோட் பண்ணிட்டு அடியன். சஹஸ்ராக்ஷத்வேன சர்வதர்ஷித்வம் சஹஸ்ரசீர்ஷத்வேன சர்வாதாரத்வம் ச சர்வலோகாபிஷிக்தத்வம் ச சர்வசுகப்பிரதானத்வம் ச சர்வரக்ஷண பிரதிஸ்ரவணம் ச சர்வரக்ஷாபேக்ஷா ஸ்ரவணம் ச கேஷாதி பாதாந்த உக்தத்வாத் சர்வாவயத்வேபி சஹஸ்ரத்வம் உக்தம். பாதம் சொல்லிட்டு சிரஸ் சொல்லிச்சா நடுவில் உபலட்சணமா எடுத்துக்கோங்க.
எல்லா அடியேன் வகையும் இருக்கிறதா இதுல சொல்லணும். இங்க சர்வ ரக்ஷண பிரதிஸ்ரவணம்னாக்கா பெருமாள் கொடுக்கிற இது ஸ்ரோத்ரத்தோட அபயம் ஸ்ரோத்ரேந்திரியத்தோட முக்கத்துல கேட்கிறான்றது அர்த்தம், கேட்கிறான்றது ஒரு அர்த்தம் அடியேன் ஒண்ணு. முக்கத்துல ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்திரியங்கள் பிரதிஷ்டவனத்துக்கு பிரதிஜைன்னு அர்த்தம் ஒண்ணு உண்டு. பிரதிஜை. அதாவது அடியேன் அடியேன் மயா ஆமா பிரதிஷ்ருதம், ரிஷிகளுக்கெல்லாம் பிரதிஸ்ருதம். பிரதிஷ்டவனம் பண்ணார் பெருமாள் இருக்கு. அடாட அடியேன் அடியேன் ஆச்சாளாரு கொரியால் லோகம் வராட்சசம்னு சொன்னார் இதுல ஆரண்யகாண்டத்துல. அப்போ அபயம். பிரதிஸ்ருதி அடியேன் அப்படின்றது பிரதிஜைன்னு அர்த்தம். பிரதிஸ்ருதி சப்தத்துக்கு பிரதிஜைன்ற அர்த்தம் உண்டு. இந்த அகந்தா சிரசுல சர்வாபிதம் மோக்ஷயிஷ்யாமி அபயம் சர்வபூதேபியோ ததாமி, இதெல்லாம் பிரதிஷ்ரவணம். அதனால அதுவும் சொல்ல முடியும். அதாவது தான் ரட்சை ஸ்ரோத் கொடுக்குறேன்றத கோஷணம் பண்ணிருக்கார் அப்படின்னு அர்த்தம். சங்கல்பம் பண்றத சொல்லிருக்காரு எல்லாருக்கும். ஸ்ரோத்ரத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்களோட காரியங்கள் எல்லாம் அங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அது சரி, பிரதிஷ்டவனத்துல அது வேண்டியதில்லை. பிரதிஷ்டவனம் சொன்னா என்ன ஆகும், பிரதிஜைன்ற அர்த்தமே வரணும். அப்படி ஓ இருந்தா என்ன ஆகும், பிரதிஷ்டவனம்ன்றது பிரதிஷ்டுத்துன்னு சொன்னா எக்கோ மாதிரி ஆயிடும். அந்த எக்கோ மாதிரி ஓ சொல்றோம் ஆயிடும். ம். அடியேன் அந்த சர்வேஷாம் ரக்ஷணம் பிரதி பிரதிஜா கிருதா அஸ்தி அபயம் சர்வபூதேபியோ ததாமின்னு சொன்னார்னு சொன்னா, சர்வபாபேபியோ அடியேன் மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னார்னா அது பிரதிஜையில சேர்றது. பிரதிஜானே அப்படின்ற பிரதிஜானே பிரியோசுமே, அந்த மாதிரி பிரதிஜா ஆம் பிரதிஜா அர்த்தத்துல பிரதிஷ்ரவணம் உபயோகப்படும். அங்க ரக்ஷாபேக்ஷா சிரவணம்ங்கிற இடத்துல அப்ப பிரதி வேண்டாம். அதான் அந்த உபசர்க்கம் அதிகப்படிட்டு ரக்ஷாபேக்ஷா சிரவணத்துல பிரதி உபசர்க்கம் தேவையில்லை. அஹ், சர்வான் அங்க பிரதி ரக்ஷண சிரவணம்னு ஒன்னா சொல்லலாம். அந்த பிரதி முதல்ல வந்தவன்னா யார் ரட்சையை கேட்டாலும் அவளுக்கு ரட்சை கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஸ்ரூ தாத்துவுக்கு பிரதி உபசர்க்கம் போட்டால் பிரதிஸ்ரு அப்படின்னு பிரதிஸ்ரவன்றது பிரதிஜார்த்தகம், அதுக்காக சொன்னேன். அடியேன் அடுத்ததுல ரக்ஷாபேக்ஷா சிரவணம் தனியா சொல்லிருக்காரு. அதனால பிரதிஷ்டவனம் வேறதான், சிரவணம் வேறதான். ஆமா அப்ப ஆமா அந்த இடத்துல சிரவணம் சிரவணம்ங்கிறதுக்கு இவா கேட்கறது, அது அவர் அவளுக்கு நான் ஏத்துக்கிறேன் அனுகிரகிக்கிறேன் ரட்சணம் கொடுக்குறேன்னு சொல்றது. அது ம். பிரதிஷ்டவனம் பகவத் கர்த்திருக்கம், ரக்ஷாபேக்ஷா ஜீவ கர்த்திருக்கம். அதை சிரவணம் பண்றாரு. அதுதான் நீங்க பிரார்த்திக்கிறத அவர் கேட்டுக்கிறார் அப்படின்னு. கேட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு. பிரதிஷ்டவனம் ரக்ஷாபேட்சையை கேட்டுன்றதுக்கு அபயம் அடியேன் சர்வபூதாமி மாபைஷீஹி அல்லது மாசுச்சான்னு சொல்றார் அப்படின்னு. அபிவதன் அது அபிவதன் யதாஸ்தே அப்படின்னு ஆமா வாசல இருக்கு, புருஷத்தினால வருது. சர்வாணி ராமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தே அப்படின்னு. அடியேன் அங்க கேவல மதி விசேஷம் மாத்திரம் இல்லாம உக்தி சங்கல்ப உக்தியும் விசேஷம் இல்ல, சங்கல்ப ரூபமான அர்த்தம். அடியேன் அடியேன் தாசன் அடியேன் அக்ஷ உபலக்ஷணேன பஞ்சேந்திரியத்துவம் சித்தம் ஆமா. ததாச்ச அக்ஷ ஸ்ருதிஹி சப்தத்துக்கு சஹசிராட்சான்னு சொன்னா கண்ணு மாத்திரம் எடுத்துக்கணும் இல்ல. அக்ஷரம்னா இந்திரிய சாமானியத்துக்கே பேருண்டு. சஹசிராட்சான்னு சொன்னா அக்ஷிணி மாத்திரம் சொல்லாமல் அக்ஷாஹா எஸ்யான்னு சொல்லலாம். அக்ஷ சப்தம் வச்சுட்டா இந்திரிய சாமானியம். அப்போ 5 இந்திரியமும் சேர்ந்துடும் அர்த்தம். பஞ்சேந்திரியங்களும் சேரும். அதுல அடியேன் கண்கள் 1000 சொல்றது ஒரு வகை, இந்திரியங்கள் 1000. இந்திரியங்கள்னு சொன்னா கண்ணோட சேர்த்த மொத்த இந்திரியங்களும். அதனால அக்ஷ சப்தமே இந்திரிய வாட்சியா இருக்கிறதுனால அதுக்காக சொன்னேன். அபாணி பாதோ ஜவனோ கிரகீதா எடுத்துக்காட்டு. அடியேன் அடியேன் ததாச்ச ஸ்ருதிஹி அபாணிபாதோ ஜவனோ கிரஹீதா பஷ்யத்ய சக்ஷுः ச ஸ்ருணோத்யகர்ணः இதி யத்வா சர்வாதிகத்வம் சர்வஜ்ஞத்வம் சர்வசக்தித்வம் ச சித்தம். அது சீர்ஷான எல்லாருக்கும் தலையில இருக்கணும்னு அர்த்தம். அப்ப சர்வாதிகம்னு அர்த்தம். அதாவது சிரஸ்ன்னு சொன்னா என்ன, சரி ஈஸ்வரன் எல்லார் மேலேயும் இருக்கான் அப்படின்னு. உபரி உபரி சர்வான் லோகான் வர்த்தத்தை அங்க சுத்தியில இருக்கோம்ல, பரோதிவோ ஜோதி தீபியத்தை விஸ்வத்த பிருஷ்டேஷு சர்வத்த பிருஷ்டேஷுன்னு வசனம் இருக்கான்றதுனாலயும் சீர்ஷ சப்தம் சிரப்பிராயம் அப்படின்னு. அப்போ ரூபணமா வச்சுக்கலாம். சாட்சாத் சிரஸை சொல்றது ஒரு அர்த்தம், அல்லது சிரஸ்தானியம் உத்தமாங்கம்னு உத்தம அங்கம் சிரசீர்ஷம்னு சொன்னா அந்த உத்தமத்துவம் சொல்றது. சர்வோத்தமத்துவம் தான் சர்வாதிகத்துவம் அப்படின்னு. நேதத்துவம் கூட நேதான நியமனம் பண்றவன் அர்த்தம் சொல்லிருக்காங்க. கண்ணே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஞானத்துக்காக சர்வஜத்துவம் சொல்லலாம். அதே மாதிரி சாஸ்திர பாத்வாதியம் சர்வசக்தித்துவத்தை சொல்றது. இதுக்கு மேல புருஷ சப்தத்தோட வியாக்கியானம் ஆரம்பிக்கிறார். புராணத்வாத் புருஷः ததாச்ச ஸ்ரூயதே அந்தரதः கூர்மம் பூதகம் சர்ப்பந்தம் தமப்ரவீத் மம வை த்வம் மாகும்சா சமபூத். இல்ல அங்க அனுஸ்வாரம் போடக்கூடாது.
துவங் அடியேன் துவங்மா அடியேன் அகும்சா நகாரம் கவர்க்க பஞ்சமம் அது துவக்கு மாம்சம் சேர்ந்து துவங்மா அகும்சா அப்படின்னு சப்தம் அது. அடியேன். அதான் இங்க நகாரமே இல்ல அடியேன் என்னோட டைப்போல, சரி அது சரி சரி அதனால விட்டு போயிடுது, துவம்னு போட்டுட்டேன். அடியேன் துவங்மா அகும்சா. அடியேன் அடியேன். அது பல இடங்கள்லயும் நகாரத்துக்கு பதிலா ஓஹோ இதையே சரி. பிந்துவையே வச்சிருக்கேன் நான். அதுக்கு ஓ காரணம் சரி நகாரம் இந்த இடத்துல இதுல இல்ல. சரி சரி. க்ஷமிக்கணும் அடியேன். ஆ, समभूत् नेत्यब्रवीत् पूर्वमेवाहमिह समिति तत्पुरुषस्य पुरुषत्वं स सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् भूत्वोदतिष्ठत् इति। यद्वा पूर्णत्वात् पुरुषः तेनेदं पूर्णं पुरुषेण सर्वम् इति श्रुतेः। यद्वा शरीराख्ये पुरिशयनात् पुरुषः श्री विष्णु स्मृतौ पुरम आक्रम्य सकलं शेते यस्मान् महाप्रभुः तस्मात् पुरुष इत्येषः प्रोच्यते तत्त्वचिन्तकैः इति। यद्वा पुरुषब्दो புருஷः புறம்னு சரீரமே பிரம்மபுரம்னு பேரு. அஸ்மின் பிரம்மபுரன்னு இருக்கு. சரீரம் பிரம்மத்தினுடைய புறம். அத்த சேத்தை அது படுத்துட்டு இருக்காரு. புரி சேத்தை இது புருஷான்னு அப்படி ஒரு விக்கிரகம் சொல்றீங்க. புருஷ சப்தம் புரி சயனாத்வா புருஷ உச்சத்தைன்னு போதாயனரும் எடுக்கிறார். புருஷ சப்தத்துக்கு 6 நிர்வச்சனங்கள் இருக்கு. வெவ்வேறு தாத்துக்கள்ல இருந்து புருஷ சப்தம் உண்டாரு, அதுதான் காட்டுறாரு. हरियन्। यद्वा पुरुषब्दो बहुपरः ஆமா वनक्षण संभक्तौ சம்பக்தோ इति தாத்து धातु बहूनां बहुभिर्वा भजनात् पुरुषः சம்பக்த பக்த இதுல சம்பக்தவுங்கிற இடத்துல பஜன இத எடுத்துண்டு பகுனாம் பகுபிர்வா பஜனாத் புருஷா இதி. புரு சனோதீதி புருஷகான்னு அங்க அந்த கணதாத்துவுக்கு சனோத்தின்னு ரூபம் வந்து புரு சனோதீதி புருஷகான்னு அது ஒரு விக்கிரகம். அது ஷணுதானே வச்சுட்டு வருது இல்லையா சனோதி சனோத்தின்னு ரூபம். அதுல ஷண தாத்து வன ஷண சம்பக்தன்ற தாத்துல இருந்து அந்த ஷண தாத்துல சனோத்தின்னு ரூபம் வருது. அதுக்கு எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கொடுக்கறதுன்னு அர்த்தம். சம்பஜனம் அவ இவனை பூஜை பண்றா, அவளுக்கு பலங்கள் கொடுக்குறான். அதனால புரு சனோத்தி நிறைய கேட்டதெல்லாம் கொடுக்குறான்றதுனாலே புருஷன் இப்படி ஒரு நிர்வச்சனம் சொல்றது. க்ஷணதானே இன்னொரு தாத்து சாட்சாத் தானார்த்தகம் அது. அம்னாதஹா வசுதானஹா அப்படின்னு சொல்றேன். ஆமா 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 சதுர்ணா புருஷார்த்தானாம் தாத்தா விஷ்ணு சதுர்புஜான்னு சொல்றேன். 4 கை ஆண்டா இருக்கு, என்ன ஒரே சமயம் 4 புருஷார்த்தம் கொடுக்குறேன். அது நிறைய பேர் கேட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 4 கை. அவன் கேட்டதுக்கு எல்லா புருஷார்த்தத்தையும் எல்லாருக்கும் ஒரே சமயத்தை கொடுக்குறேன். அன்னாதஹான்னுச்சு அன்னம் ததாதி அப்படின்னு அன்னாதஹா அப்படின்னு. அன்னம் அத்தீத்தி அண்ணாதா அன்னம் ததாத்தி. அங்க சாமியில தீர்க்கம் வச்சுக்கணும். ததாத்தின்றதே சம்மித்தையில தீர்க்கம் சொல்லணும். அண்ணா அத்தீத்தி அண்ணாதகான்னு சொன்னா தான் அனுபவிக்கிறான்றது சொல்லணும். அன்னாதஹா வசுதானஹா பேரு கொடுக்குறவனுக்கு அண்ணாதுன்னு பேரு. அன்னாதஹா வசுதானஹான்ட்டு வரைச்சே அங்க அப்படி. ஆமா 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 அங்க வனஷ இது தாத்து எது அடியேன் பிரயோகம் அது வேற இங்க வேண்டியது இல்ல. 2 தாத்துக்கு சேர்த்து ஒரு அர்த்தம். அதனால தாத்து பாடத்துல இந்த 2 தாத்துக்கும் ஒரு அர்த்தம்ன்றதுக்காக சேர்த்து சொல்றதுக்கு அதுல ஷண தாத்து தான் எடுத்துக்கிறோம் நாம. இப்ப இதுல அங்க அந்த புரூரவஹாங்கிற ரூபம் இருக்கு. 2 தாத்துவுக்கும் சம்பக்தின்ற அர்த்தத்துக்காக சேர்த்து சொன்னது. இப்போ அந்த மாதிரி 8-10 தாத்து சொல்லி கத்தவுன்னு சொல்றாரு தாத்து பாடத்துல. அத்தனை தாத்துக்களுக்கும் கத்தின்னு அர்த்தம். அத்தனையும் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் இருக்கு. இந்த 2ல தாத்துவுல இருந்து இங்க வர்றதுன்னு அர்த்தம். தாத்து தான் ஓணும் நமக்கு. அடியேன் அடியேன் 2 அர்த்தம். சம்பக்தியர்த்தம் ஒண்ணும், இன்னொன்னு தானார்த்தம். முதல்ல அது சொன்னதுக்கு காரணம் அவன் பஜனை விஷயமா இருக்கான், பக்திக்கு விஷயமா இருக்கான்றது முதல்ல சொன்னேன். தானத்தை பண்றா, கேட்டது கொடுக்குறான்றது அடுத்தது சொன்னேன். அதாவது முதல்து பக்தாளுக்கு, 2வது அசுராளுக்கு கூட எல்லாருக்கும் சார்வத்திற்கு யார் எது கேட்டா கொடுத்துட்டு போறீங்க, என்ன பண்றியோ பண்ணிக்கோ. தானேன்னு சொன்னா விசேஷம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் அவிசேஷான சர்வேஷான் ததாத்தி. சம்பக்தோ சொல்ற சமயத்துல எவனுக்கு இவனிடத்துல பிரீத்தி இருக்கோ, எவன் பக்த சமய பிரியா அப்படின்றது 2 வகை சொல்றது. அனுகூல பிரதிகூல சாதாரணமா இருக்கக்கூடியது. यद्वा षण् दाने बहुदानात् पुरुषः एतत् सर्वगुणोपेतः अर्थात् पुराणत्व पूर्णत्व पुरुषयत्व ब्रह्मसेवितत्व
बहुसेवितत्व बहुप्रदायित्व रूप पुरुष शब्दार्थ पंचक तदन्य पूर्वोक्त सर्वगुणोपेतः भगवान् वासुदेवः नान्यः इत्यर्थः. இதுல ஸ்ருதப்பிரகாசிகையில இன்னும் சில அர்த்தங்களும் புருஷ சப்தத்துக்கு சொல்லி இருக்கு இல்ல அடியன்? இருக்கு, சூத்திரக்காரர் சொன்னதும் இருக்கு. போதானம் சொல்றாரு, அதிகப்படியாவும் சொல்லிருக்காரு சிலது அடியன். ஆனா இங்க பஞ்ச சப்தார்த்த பஞ்ச மாத்திரம் எடுத்திருக்கு இல்லையா அடியங்க? அதே தாத்துல இருந்து யௌகிகார்த்தம் சொல்றதுக்காக, இன்னும் தாத்துல இருந்து இன்னும் பிரத்யேகத்தினால் யௌகிகார்த்தம் வருதுன்றதுக்காக சிலது ரூட்யாபி அர்த்தம் இருக்கு. இப்ப மேல சொல்ல போறது அதுதான். பகவான் சப்தோயம் ததா புருஷ இத்தியபி மேல எடுத்திருக்காதுதான் அடியன். பாத்மே புராணே भगवान् इति शब्दोऽयं तथा पुरुष इत्यपि निरुपाधी च वर्तेते वासुदेवे सनातने. स्कान्दे पुराणे பகவான் வாச்சான்னு சொன்னா யாரும் கேட்க வேண்டாம். கோ பகவான், பகவான் தான் பாணினியே, பகவான் வால்மீகி, பகவான் பராசரான்னு சொல்லலாம் விசேஷணமா சொன்னா. அப்போ உபாதி அது. வெறும பகவான் வாச்சான்னு சொன்னா வாசுதேவ வாச்சான்னு தான் அர்த்தம். கீதையில பகவான் வாச்சான்னு சொன்னா எந்த பகவான்னு கேட்க வேண்டியது. லோகத்துல நாரத பகவான் சொன்னார், வால்மீகி பகவான் சொன்னார் சொல்லலாம். பகவத் சப்தம் விசேஷமா சொல்லலாம் வசந்த வாழ்க்கை. நிருபாதிகமா ஒரு பகவான் சொல்லிவிட்டார். சாஸ்திராமம் சொன்னா விஷ்ணு சாஸ்திராமம் தான். 50 சாஸ்திராமம், லலிதா சாஸ்திராமம், நரசிம்ம சாஸ்திராமம் தனித்தனியா வேற சொல்லலாம். யாருக்கு வேணா சாஸ்திராமம் இருக்கலாம். பொதுவா சாஸ்திராமம் சொல்லிட்டா விஷ்ணு சாஸ்திராமம் தான் குறிக்கிறது. அந்த மாதிரி நிருபாதிகமா உள்ளது. நிருபாதி அந்த மாதிரி. ஆமா, அதான் சிலது ரூடியா வந்திருக்கிறதுல உபாதி தேவையில்லை. அதனால ரூடியா பகவத் சப்தமும் புருஷ சப்தமும் வாசுதேவனையே சொல்றது. अडियन् पुरुषशब्दार्थे प्रथमं बिन्दुं पुनः कृपया दर्शयतु. முதல் பாயிண்ட் மட்டும் पुराणत्वात् पुरुषः तथा च श्रूयते अन्तरतः कूर्मं पूर्वमेवाहमिहासमिति तत्पुरुषस्य पुरुषत्वं सहस्रेषा पुरुषः सहस्राक्षात् அருணத்துல இருக்குது. அருணத்துல வந்து முதல்லயே இருந்தால் புருஷன் பேருன்னு அங்கே சொல்றீங்க. எடுத்துட்ட விஷயம் நல்லது. உபனிஷத் பாஷைக்காரர் எடுத்துட்டார். நாமா சொல்றதா இருந்தா தகராறு வரும். அவன் ஏற்கனவே பெரியவா சொன்னது ஆச்சரியம் தெரிஞ்சுலாமா விமர்சனம் பண்றதா இருந்தா ஆச்சரியம் இல்லை, சௌகரியமா போயிடும். மந்திரம் சொல்றேன் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது இதுதான் வழி அப்படின்னு நான் எடுத்தேன். பாஷ்யத்தை வச்சுன்னு சொன்னா தரதான். இங்க புராபி நவகாங்கிற அர்த்தத்தையும் வச்சுக்கலாமா? ஏன் புராணஹாங்கிற இதுக்கு புராணத்துக்கு சொல்லணும் இல்ல, புராணத்வா புருஷா. இங்க புராண சப்தத்துக்கு நாம சொல்லல, புராபி நவகான்றது வச்சுக்கலாம், அது பத்தி ஆச்சரியம் இல்லை. அப்பவும் புராணத்தா புருஷ சப்தம் இப்ப நமக்கு வேண்டியது. இப்ப நமக்கு வேண்டியது பிரசக்தமானது புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு, புராண சப்தத்துக்கு என்னன்னு பார்த்து சொல்லலாம். புராபி நவகான்றது எக்கச்சித் புராணா புராணத்வா தத்திர புருஷா இத்தியுச்சதே அப்படின்னு வேண்டியது. ரொம்ப விருத்தன்னு அர்த்தம், எல்லாருக்கும் ஆதியில இருந்தான்னு அர்த்தம். பூர்வமேவ அகம் மிக ஆசம், மத்தவெல்லாம் உண்டாத்துக்கு முதலே நான் இருந்தேன்றதுக்காக சொன்னது. நிறைய காரணத்தும் சித்திக்கும் அதுல இருந்து. முதல்ல இருந்தேன்னு சொல்ற. அதனால தஸ்மாத் புருஷத்துவம் பவதி சாஸ்திரேஷா கூட அதுவும் சொல்லுங்க, சாஸ்திராசுபாதம் சொல்லுங்க. அதனால அந்த இடத்துல இந்த வாக்கியம் கூட இருக்கு. பூர்வமேவாகம் இஹாசமித்தின், பூர்வமேவ அகம் இஹ ஆசம் தஸ்மாத் புருஷத்து புருஷத்துவம், இதை கொண்டு எனக்கு புருஷன் பேர் இருக்கு. எங்க சொல்றேன் சாஸ்திரேஷா புருஷா சாஸ்திராசுபாதம் சொல்றேன்னு சுத்தியே காட்டுறது இல்லை. புருஷ சப்தத்துக்கு இதுவே நிர்வச்சனம், சுத்தியே காமிச்ச ஒரு நிர்வச்சனம். அதான் முதல்ல எடுத்து காமிச்சேன். முதல்ல அந்த காரணமா சொல்லிட்டார். மேல போலாம் அடியன். சொல்லுங்க. ஸ்காந்தே புராணே யதா பாஸ்கர சப்தோயம் ஆதித்யே பிரதிதிஷ்டதி யதா சாக்னௌ பிருஹத்பானுஹு யதா வாயௌ சதா கதிஹி யதா புருஷ சப்தோயம் வாசுதேவே அவதிஷ்டதே ததா சங்கர சப்தோயம் மகாதேவே வியவஸ்திதः இதி. இதை திருஷ்டாந்தமாக்கி அதுக்கும் சொல்லுங்க. அதனால இது சித்தம் வாசுதேவ பிரதிஷ்டிதா, அது போல இதுவும் மகாதேவ பிரதிஷ்டிதா.
பகவத்பானம் அக்னிக்கு அந்த மாதிரி அதாவது ரூಢி அதுக்குதான் சொல்றது ரூಢியர்த்தத்தினால வர்றதுன்னு காட்டுறதுக்கு எதுக்கு வேணா சொல்லலாம். இப்போ மொபைல் வச்சுட்டு லைட் போடுறது பாஸ்கரன்னு சொன்னா அது திட்டத்துக்கு அதுக்குதான் பாஸ்கரவாதி உண்டாக்கி வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்தை எது வேணா உண்டாக்கிட்டு சொல்லுங்க மேல சொல்லுங்க. வைஷ்ணவே புராணே சயேவ வாசுதேவः அர்த்த சாட்சாத் புருஷ உச்சியதே ஸ்திரீப்ராயமிதரத் சர்வம் ஜகத் பிரம்ம புரஸ்தரம் இத்தியாதீனி பிரமாண பகுலானி சந்தி. மொத்தம்தான் புருஷன் பாக்கியெல்லாம் ஸ்ரீயன் பகவான் மொத்தம்தான் புருஷன் வாசுதேவ ஏகேவ புருஷா பாக்கியம் பத்னி அதாவது பத்னி விஸ்வஸ்யா அப்படின்னு சொல்லிருக்கு விஸ்வம் பத்னி ஆயிடுறது அப்ப விஸ்வம் பத்னி ஸ்தானத்துல ஆயிடுறது ஸ்ரீபிராயம் ஸ்ரீயை போல ஸ்ரீபிராயம் வாசுதேவோயம்னு இருக்கணும் அங்க வாசுதேவோர்த்தம் இல்ல சஏவ வாசுதேவோயம் சாட்சாத் புருஷ உச்சியதே ஸ்திரீபிராயம் இத்தரத் சர்வம் ஜெகத் பிரம்ம புரஸ்தரம் சதுர்முகலேருந்து ஆரம்பிச்ச ஜெகத்துல எல்லாருமே ஸ்திரீபிராயம் ஆயிடுறான் அவன் தான் புருஷன் சொல்றேன் அப்படியே புருஷ சப்தம் சொல்லிருக்கேன். ஓ அடியன் வாசுதேவோயம் அடியன் திருத்திக்கிறேன். அதான் திருத்திக்கோங்க. உச்சதே ச ஷடகோபி சூரிபிஹி ஆயிரத்தாய் அடிகளாயிரத்தாய் தேவலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் இது. அதை தடுத்த இது இங்க வச்சுக்கலாம் அடியன் சூக்தமா இருக்குமா? என்னது உச்சதே ச ஷடகோபசூரிபிஹி ஆயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் நமக்கு தமிழ் வேதாந்தம் சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. சொல்லுங்க அடியன் இது நாங்க சேர்த்திருக்கேன் அதனால அது அந்த இடத்துல சின்ன அடியன் அடியன் இது அப்படியே அங்க முடிகள்னு சீர்ஷமும் சொல்லி இருக்கு கண்கள்னு அதேதான் வேதம் தமிழ் செய்த மாறன் தான் பேர் மாறன் அடியேன் அடியேன் வேதத்தை தமிழாக்கியவர்னு பேர் நம்மாழ்வார். எந்த சுத்தியை காட்டிருக்காருன்னு சொல்லலாம். இந்த சுத்தியை இப்படி சொல்லிருக்காரு தமிழ்லன்னு சொல்றது அதுவும் வேதம் வேற. பாரத பஞ்சமா வேதான்னு சொல்றது மகாபாரதத்துக்கு 5வது வேதம்னு சொல்றாங்கன்னா வேதார்த்தத்தை சொல்ற வஸ்துவுக்கு வேதம்னு கௌரவமா சொல்லலாம். அதுதான் மத்தது இல்லைன்னு சொல்லிருக்கோம். சம்ஸ்கிருத வேதம் கிடையாதுன்னாதான் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் ஏவம் பூதः சபூமிம் பூமியாதி லோகஜாதம் விஸ்வதः சர்வதः விருத்வா வியாப்ய யத்வா பூமிம் ஜகத்காரணம் பிரகிருதிம் விஸ்வதः காரியவர்கைः சக விருத்வா வியாப்ய அத்யதிஷ்டதசாங்குலம் தஸ்மாத் स भूतानि व्याप्य ततोधिको भवति इत्यर्थः. एतदुक्तं भवति योऽयं सहस्रशीर्षा पुरुषः स भूम्यादि लोकजातं व्याप्य तस्मात् लोकजातात् दशाङ्गुलम् अत्यतिष्ठत् इति. अत्र दशाङ्गुलशब्देन न दशाङ्गुलवचनम् अपरिच्छिन्नस्य पुरुषस्य परिच्छेदप्रसङ्गात्. तर्हि कोऽर्थः उच्यते नात्र तत्पुरुषस्याङ्गुल इति अच् प्रत्ययः किन्तु अनन्तयोजनेत्यर्थे दशाङ्ग शब्दात् औणादिक उलच् प्रत्ययः. अतः लोकजातम् अतिक्रम्य अनन्तयोजनम् इदम् अतीत्य आतिष्ठत् इत्युक्तं भवति. अतीत्य अतिष्ठत् इत्युक्तं भवति. अडियन् पाद्मपुराणे भूमेश्च ब्रह्म कोशस्यान्तराल कियद्वद भूमेश्च ब्रह्मकोशस्य अन्तरालं कियद्वद योजनानाम् अनन्तत्वात् दशाङ्गुलमिदं विदुः इति. अडियन् டெக்னிக்கல் டர்ம் அது. தசாங்குலம்ன்றது ஒரு பெரிய டிஸ்டன்ஸுக்கு பேர். 10 அங்குலம்னு பிரிக்க கூடாது. தசாங்குலம்னு ஒரு பதம். பூமி சம்ஸ்காரத்திலேயே வரும் தசாங்குலம். यद्वा अंगुल शब्दो गुणपरः दशगुण वस्तुअंतर भूतानि अतीत्यतिष्ठत् अतीत्यातिष्ठत् अडियन् आमा अडिय अतीत्य अतितिष्ठत् अडियन् अतिष्ठत् अतीत्य अतिष्ठ அங்க அத்தியதிஷ்டத் அவ்வளவுதான் இருக்கு மந்திரத்துல. அத்தியதிஷ்டத் தசாங்குலம்
அதி அதிஷ்டத்தை ரெண்டு பதம் இருக்கு. அதின்றதுக்கு அதீத்தியான்னு அர்த்தம், அதிஷ்டத்தைன்னு அதீத்தியா திஷ்டத்தைன்னு ஆகும். போகணும். அடியன் அதீத்யா திஷ்டத். அடியன் கிம் ததிதி தசோத்தரா ஆபஹ தசோத்தரோ வன்ஹிः वह्नेर्दशोत्तरो वायुः वायोर्दशोत्तरं व्योम व्योम्नो दशोत्तरः अहङ्कारः अहङ्कारात् दशोत्तरो महान् महतो दशोत्तरम् अव्यक्तं समस्तमिह वस्त्वतीत्यातिष्ठत् इत्यर्थः. समस्तं वस्तु अतीत्य अतिष्ठते, समस्तं इह वस्तु अतीत्य अतिष्ठत् इत्यर्थः. समस्तमिह தத்துவங்களை பூமி காட்டிலும் ஜலம் அதிகம், காரணம் அது. ஜலத்தை காட்டிலும் தேச காட்டிலும் வாயு, வாயு காட்டிலும் ஆகாசம், ஆகாசத்துக்கு அப்புறம் மகத்து, அதுக்கப்புறம் அகங்காரம், எத்தனையும் தாண்டி இருக்கான், பிரம்மாண்டத்தை தாண்டி வெளியில இருக்கான். அதாவது குவான்டிட்டியில தசாங்குலம்னு 10 அங்குலம் அர்த்தம் இல்ல, பெரிய அமௌண்ட். இது எப்படி தெரியுதுன்னா பிரம்மாண்டம் மொத்தம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பூதத்தை காட்டிலும் அதோட காரணம் அது 10 மடங்கு அதிகம். தசோத்தராணி ஆவரணானி யானித்தான்னு சொல்றது. பூமியை காட்டிலும் 10 மடங்கு அதிகம் ஜலம், ஜலத்தை காட்டிலும் 10 மடங்கு தேச அதிகம். அதாவது 10 டைம்ஸ் ஒன்னொன்னு காட்டிலும் அதிகமா இருக்கு. இப்படி 10 விஷயங்கள் சேர்த்து அதான் பிரகிருதி, மொத்த மூல பிரகிருதிக்கும் காரணம்னு சொல்றதுக்கு. அதான் அது அவ்வியக்தம்ன்றது. அதுதான் இந்த அவ்வியக்த தசையில மூல பிரகிருதி இருக்கும் மகாபிரளயத்துல. அப்ப இவன் சிருஷ்டி பண்றான், அப்போ எத்தனைக்கும் காரணமா இருக்கான்னு அதுல இருந்து ஒன்னொன்னா கிளம்பி வருது. இது சர்வ காரணம்னு அர்த்தத்துக்காக. குணபரம்னு சொன்னா இவ்வளவு டைம்ஸ் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்றதுக்காக. தசகுண வஸ்துந்தர பூதானி, தசகுணம்னு அர்த்தத்துல தசோத்தரம். அது தசாங்குலம்னு அங்குல சப்தம் குணம் மல்டிப்ளை பண்றது. 10 டைம்ஸ் ஒவ்வொரு வஸ்துவை காட்டிலும் அதிகமா இருக்கிறது. கடைசியிலையும் வெளியில இருக்காங்க. அதே விசுத்தோ விருத்தா அத்தியதிஷ்டத்துன்னு எல்லாத்தையும் வியாபிச்சு விட்டு வெளியிலயும் இருந்திருக்காங்க. அடியன் केचिदेवं व्याचक्षते दशाङ्गुलशब्दो हृदयाकाशवाचकः भूम्यादिलोकान् व्याप्य हृदयाकाशम् अत्यतिष्ठत् दशाङ्गुलपरिमाणं हृदयाकाशम् अणोरणीय आकारेण अन्तरात्मतया अत्यतिष्ठत् धकारस्य स्थाने तकारश्छान्दस इति आद्यर्थः अयम् अतिशब्द इति तन्न युक्तम् श्रूयमाणस्य अतिशब्दस्य मुख्यार्थ संभवे सति अध्यर्थ वचनस्य अयुक्तत्वात् विश्वतः इति हृदयापि हृदयस्यापि कबलीकृतत्वाच्च अणुत्वेन महत्वेन इत्यादिना दहरादिमवाक्येन तस्य अणुत्वं प्रदर्शितम् इति योगवासिष्ठे स्पष्टवचनाच्च दहर शब्दः सूक्ष्मपर्यायः यदण्डमण्डा अन्तरगोचरञ्च यद्दशोद्धराण्यावरणानि यानि च यद्दशोत्तराण्यावरणानि यानि च इति श्री भगवद्यामुनाचार्याणां स्तोत्ररत्ने श्रीसूक्तिः। अयं पुरुषः स्वस्य अपरिच्छिन्न विदं वेषं विहाय सर्वेषां सुलभदर्शन स्तुति समाराधनाद्यर्हं परिच्छिन्नं कंचन वेषं कथम् उपादते कथं परिच्छिन्नत्वेन स्तूयते इति चोद्यस्य परिहारं पाद्मपुराणे एवम् अभिहितः। आदत्ते यादृशं रूपं जगत्त्रातुं परः पुमान् स तादृशेन रूपेण दुर्ज्ञानो जायते हरिः। मात्स्ये अगस्त्यवचनं तस्यावनि गतस्येह प्रत्यक्षस्यापि ते वपुः न ज्ञायचेत तत्त्वेन परं रूपं कुतस्तव। अस्य स्तोत्रयोग्यत्वाय मूर्तिः न तु स्वकार्याय इत्यर्थः। अशरीरोऽपि सर्वं करोत्येव अपाणिपादो जवनो गृहीता अन्धो मणिमविन्दत् तमनङ्गुलिरावयत् अग्रीव प्रत्यमुञ्चत् सोजिह्वो असश्चत इत्यादिषु उक्तरीत्या अनिन्द्रियोऽपि तत्तदिन्द्रिय कार्यं करोत्येव।
உக்தம் ச ஷட்டகோபமுனினா அஞ்சினீர் உலகத்துள்ளீர் அவனிவன் என்று உள்ளீர்கள் கூழேன் மின் நெஞ்சினால் அஞ்சினீர் நினைப்பான்யவன். உலகத்துள்ளீர்கள் விட்டாங்க அவனிவன் அடியேன் என்று அஞ்சினீர் உலகத்துள்ளீர்கள் அப்படின்னு உள்ளீர்கள். அடியேன் அடியேன் இருக்கணும். அது பாடம் பாட்டு பாடம். அடியேன் அஞ்சினீர் உலகத்துள்ளீர்கள் அவனிவன் என்று கூழேன் மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. பத்துடை அடியவர்க்கிளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் இத்தியேவ மாதிஷு. உயர்வன் உடையவன் எவனவன் எக்காரம் எக்காரம் தான். சரிதான். புருஷ ஏவேதகும் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம். அந்த கும் உதாத்தமே சொல்லணும். ஏவேதகம் சர்வம் அப்படின்னு பல பேர் ஏவேதகம் சர்வம் சொல்லிவிடும். அனுதாத்தம் சொல்லக்கூடாது. இதம் சப்தம் அந்தோதாத்தமே எப்போ ஏவேதகம் சர்வம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏகாரமும் தகாரோத்தர அகாரமும் ரெண்டுமே உதாத்தமா தான் சொல்லணும். அடியேன் அப்படியே அடியேன் அடியேன் ஏவேதகும் பல பேர் புருஷ வாக்கியத்துல ஏவேதகும் ஆசீர்வாதம் சர்வம். மட்டும் ஆயுஷ் ஏவேந்தியே பிரதிஷ்டதி அப்படின்னு பிரதிஷ்டதி எல்லாம் பிரத்யாது அனுதாத்தம் கிடையாது. அடியேன் அடியேன் வரக்கூடாது. தப்பு கேட்டு கேட்டு சொல்றது சிலதெல்லாம் தப்பா இருக்கா சொன்னதை கேட்டு சரியா இருக்கா தப்பு பண்ணிட்டு விடுறேன். அதுதான் இவாளை கேட்டு அவா சரி பண்ணிக்காம அதான் அது வேணும். தப்பு அந்த மாதிரி இது வேதகம் சர்வம் இதம் புருஷ சப்தத்துல ஏவேதகும் உதாத்தமே. சர்வம். அடியேன் அடியேன் தன்யோஸ்மி அடியேன். ஏவம் தேசத்தோ வியாப்தி முக்த்வா காலத்தோ வியாப்திம் ஐஸ்வர்யம் ச ஏவமாக யதிதம் வர்த்தமானம் காரியஜாதம் தத் சர்வம் புருஷ ஏவ ததுபாதானத்வாத் சர்வஸ்ய யத்பூதம் அதீதம் வஸ்து ததபி புருஷ ஏவ யச்ச பவ்யம் பவிஷ்யச்ச புருஷः ஏவ பவிஷ்யச்ச புருஷः ஏவ பிரபஞ்ச புருஷயோः ஈஸ்வர ஈஷிதவ்ய பாவாத் சமானாதிகரண வியபதேசः சர்வம் கல்விதம் பிரம்ம வாசுதேவ சர்வமிதிவத். வாசுதேவ சர்வவித் மகாத்மா சுதுர்லபான்னு கிருஷ்ணனுடைய வச்சனம் கீதை. அடியேன் ஸ்ரீ சடகோபவாக்கியஞ்ச உண்ணுஞ்சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் இது உதாமிருதத்வஸ்யேஷானஹ யதன்னேனா திரோஹதி. ஏவம் அஸ்ய காலத்தோ வியாப்தி முக்த்வா அயமேவ சிருஷ்டிகார்யஜாத சேதனவர்கஸ்ய மோக்ஷப்ரதः இத்யாஹ. உத கிஞ்ச அயமேவ புருஷः உத கிஞ்ச அயமேவ புருஷः அமிர்தத்வஸ்ய மோக்ஷஸ்ய ஈசானः சாயுஜ்யாதி சதுர்வித மோக்ஷப்ரதோ பவதி. மோக்ஷே நித்யே மிருதே தேவே கீர்த்திதம் த்வமிருதம் புதைः இதி நைகண்டுகோக்தத்வாத் அமிர்தசப்தः மோக்ஷபர்யாயः. அஹரஹ ரசிதேன அன்னேன அமிர்தத்துவம் சொல்ற அமிர்தத்வஸ்ய ஈசானஹ. அமிர்தத்துவம்னா என்னன்னா மோட்சம்னு அர்த்தம். அப்புறம் மரணம் இல்லாமல் இருக்கிறது சுவாமி ஈஸ்வரன். ஈஸ்வர ஈசான சப்தம் ஈஸ்வரன் அர்த்தம், நியந்தான்னு அர்த்தம். அவன் தான் அமிர்தத்துவத்துக்கு சுவாமி அப்படின்னு அதிபதி அப்படின்னு அர்த்தம். நிகண்டு நிகண்டுன்னு சொல்லுவோம். நிகண்டு நிறைய எல்லாம் இருக்கு. நிகண்டு அங்க நிகண்டுலே நிருப்தத்திலே நிகண்டு சப்தத்துக்கு நிர்வச்சனம் சொல்றாரு. எல்லா இடத்துல இருந்தும் சர்வேபியா ஸ்லோகோபியா ஆகத்திய சமாஹிருத்தானி அப்படின்னு சொல்லிட்டு அது ஹனதாத்துல இருந்து ஹாவுக்கு கா வருது. நிகண்டவஹ இது சந்தஹ நிகண்டவ இத்தியாச்சக்ஷதே பரோக்ஷேண அப்படின்னு சொல்றாரு நிருப்தத்துல. நிகண்டவஹன்னு அர்த்தம். வெவ்வேறு இடத்துல போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லிஸ்டா பண்ணி கொடுத்ததுக்கு நிகண்டுன்னு இன்னைக்கு சொல்றோம். நிகந்து அது ஒரிஜினலா வந்தது. ககாரத்துக்கு ககாரம், தக்காரத்துக்கு டக்காரம் வந்து நிகண்டுன்னு ஆயிருக்குன்னு நிருப்தத்தை சொல்லிருக்க. அத நிகண்டு அப்படின்னு சொல்றாரு. அது வெவ்வேறு நைகண்டுகம் நைகண்டுகம்ன்றது சரியான பதம். அங்க ஏதாவது நைகண்டுக காண்டம் நைகமிக காண்டம் நைருப்த காண்டம்னு இருக்கு நிருப்தத்துல. அதனால நிகண்டுன்ற சப்தம் கோஷம்னு அர்த்தம். லெக்சிகன்
அதாவது அதையே மாத்தி அங்க ஒண்ணு வாரம் இருக்கோ இல்லையா நான் இப்படி மாத்தி விடுறேன். நிகந்தூன்னு இருந்தது ஒரிஜினலா வந்தது கமதாத்துல இருந்து வெவ்வேறு இடத்துல போய் புத்தியா பிராப்தி சர்வம் ஆகிருத்த ஏகத்துல சமாகிருத்தம் அப்படின்னு சொல்றாரு. அதனால நிகந்தவம் நிகந்தவா சந்தகா நிகண்டவ இத்தியாச்சக்ஷதே பரோக்ஷேனான்னு நிறுத்தத்தை சொல்றேன். அந்த நிகண்டு வந்ததுலயே நிகந்து தானே மாறிட்டேன் நான் நிகண்டு வந்துட்டு பரோட்சமா சொல்லணும். பரோட்சமா என்ன சொன்னா என்ன நிகண்டு எடுத்து காட்டினார். நிகண்டுல மகாபிராணம் தானே வருது இல்லவா? மகாபிராணம் கா சதுர்த்தாட்சரம் வந்து இது ட பிரதமாட்சரமா அவர் சொல்லிருக்காருங்க. தகாரத்துக்கு டகாரம் வருது, அனதாத்துவுக்கு கா ஆதேசம் வருது. பாண்டியே அப்ப நைகண்டுகாகனு வரணும் மாடியேன். கா இல்ல காவே இருந்தாங்க. நைகண்டுகாகன்றதே சரி. டூக்கு மேல டூ வரணும். இதே தமிழ் டூ எழுதி டூ சொல்லலாம். பல்லாண்டுன்னு சொன்னா பல்லாண்டுன்னு தான் எழுதியிருக்கு. ரிவர்ஸ் போய் டூ சொல்ல வேண்டிய இடத்துல டூ போடுறது. சம்ஸ்கிருத்துல 5 எழுத்து இருக்குச்சே டா போடுறதே வேண்டியது இல்லை. வேற இந்த காவுக்கு பதிலாக காவே போடலாமா டா காவம் தான் போடணும். காவா வாசிச்சு அது வேற. காவே இருக்க இடத்துல போட்டா இது இருக்குமானா அது இருக்குமோ இல்லையா? கா இருந்தா காவம் தான் இருக்கணும். சரிதான் இருக்கட்டும். இதெல்லாம் சொல்ல முடியாது. சம்ஸ்கிருத்திலே கூட இப்படி சில பேர் இப்படி போட்டிருந்தா சொல்றதுக்கு புக்கில் பப்ளிஷிங்ல சிலதெல்லாம் கஷ்டம். கரெக்ஷன் பண்றதுக்கே சுவாமி அப்படியேதான் போட்டிருக்காரு. நைகண்டுகா அப்படின்னு தான் போட்டிருக்காரு. அங்க நைகண்டுகான்னு இருக்கா? சார் தான் இருக்கலாம். அதுக்கும் ஏதாவது நிறுவனம் காட்டலாம், தெரியாது. அங்க நிகண்டுன்னு அதுல உண்டு நிறுத்தத்துல. யாஸ்கர் சொல்றது இந்த மாதிரி நிகந்தவம் நிகந்தவ சந்தா நிகண்டுக இத்தியாதிக்ஷதே அப்படின்னு சொல்லிருக்க. மேல வச்சிருங்க. அகரக ரஷிதேன அன்னேன பூர்வ பால்ய கௌமாராத்யவஸ்தா அதீத்ய யத் ஜீவஜாதம் ரோஹதி வர்ததே தஸ்ய மோக்ஷப்பிரதானே விஷ்ணுஹு ஈசானோ பவதி இத்யர்த்தः. மோக்ஷதர்மே அன்னாஜ்ஜாதஸ்ய சர்வஸ்ய மனுஷ்யாதேர காரணாத் நிர்வாணதாயி பவதி கிருபயா புருஷோத்தமः இதி. ஷடகோபமுனி வாக்கியஞ்ச முட்டில் பல்போகத்தொரு தனிநாயகன் மூலகுக்குரிய கட்டியை தேன யமுதை நன்பாலை கரும்பு தன்னை இது. கனியை கரும்பு தன்னை நடுவில் ஒரு பதம் இருக்கலாம். நன்பாலை கனியை கரும்பு தன்னை. நன்பாலை கனியை கரும்பு தன்னை. கனியை அடியன் அடியன் கனியை விட்டுட்டேன். அடியன் ஏதாவானஸ்ய மகிமா அதோ ஜ்யாயாகிஷ்ச பூருஷः. இங்கயா கண்டியமா சொல்லணும். ஏதாவானஸ்யான் ஏதாவான்னு சொல்லிட்டா எக்காரம் கூட இருக்குதா ஆயிடும். எக்காரம் கூட இருக்க கூடாது. ஏதாவானஸ்ய மகிமா கண்டியமாவே இருக்கணும். அது தாலு சேரக்கூடாது. கண்ட தாலுவா ஆகக்கூடியது எக்காரம். அதே சவ்யஞ்சன ஏகாரம்னு சொல்றாரு. இந்த சவ்யஞ்சனம் அவ்யஞ்சனமாவே சொல்லணும். ஏதாவானஸ்ய மகிமா யகாரம் ஆடியனுங்க. ஏன் வரக்கூடாது? நீங்க சொல்றது ஏதாவான் ஐயா ஐயில ஏ மாதிரி கேக்குறது. ஏ இல்ல இங்க இருக்கிறது. ஏதாவான் ஏதத் சப்தம். ஏதத் ஏதாவான் அடியன் அடியன் ஏதாவான்னு சொல்லணும். அடியன் ஏ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடியன் அடியன் ஏதாவான் கிளாஸா இருக்கிறதால வேத லட்சணம் சரியா பாத்துக்கணும். இதுல அடியன் சாதாரணமா சொல்றது எவ்வளவோ நல்லா சொல்லாருன்னு சொல்றது வேற. இங்க சொல்றதே இதுக்குள்ளாத லட்சணத்தை பரீட்சிக்க வேண்டியது வரும். அடியன் உக்தம் சர்வேஸ்வர மகிமானம் உபசம்ஹரதி ஏதாவானஸ்யேதி. ஏதத் பரிமாணஸ்ய மகிமா விபூதி மாத்திரம் உக்தஞ்ச தைத்தரீயே யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ இதி. அத்தஹ ஈத்ருஷாத் மகிம்னஹ ஜ்யாயான் பிரசஸ்யஹ ஸ்ரேஷ்டः. அடியன் சொல்லுங்க. அத்தஹ ஈத்ருஷாத் மகிம்னஹ ஜ்யாயான் பிரசஸ்யஹ ஸ்ரேஷ்டः யத ஏவ புருஷः சகலானபி லோகான் வியாப்ய திஷ்டதி யதश्च समस्त वस्तुजातम् असौ सृजति यतश्च संसारिणः
மோக்ஷஸ்ய அயமீஷ்டே அத ஏதாவானஸ்ய மகிமா கீதாயாம் உக்தமேதத் யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமः அத்தோஸ்மி லோகே வேதே ச பிரதிதः புருஷோத்தமः இதி ஸ்ரீ நாரசிம்ஹே பிரம்மாதிஸ்தம்ப பர்யந்தம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம் சர்வமேவாஸ்ய மகிமா சச்ச ஜ்யாயானதோ ஹரிஹி இதி ஏததுக்தம் ஷட்டகோபமுனினா விளம்பும் ஆறு சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கரியனாகிய ஆதிப்பிரானமரும் இதி. அடியேன் இதுவரைக்கும் இது பண்ணியிருக்கேன். அடியேன் கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அடியேன் தன்யவாதம். டைப் பண்ணதே அனுப்பிச்சு விடுங்க. நான் அது அப்புறம் டைப் பண்ணும் போக வச்சிருந்தேன். கையில எழுதி அனுப்பிச்சது வச்சுட்டு டைப் பண்ணதே அனுப்பிச்சு விடுங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அடியேன் இதுல திருத்தி அந்த இதுகள் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். அடியேன் அனுப்புங்க. அடியேன் 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 தன்யவாதம். அடியேன் கிருத்தஜ்ஞதை. एवं रूपेण यद्यत् तत्र कक्षायां श्रुतं ज्ञातं तस्य कथञ्चित् विमर्शादिकं कृत्वा स्वीयपदैः यदि लेखनं भवति, प्रस्तावो भवति, तर्हि ज्ञानस्य अभिवृद्धिर्भवति. अस्माभिः तत्समये किञ्चित् दोषः अस्ति चेत् समीकर्तुं शक्यते. तस्मात् दृढं भवति ज्ञानं भवतु. अतः अत्र एवमेव यदि अन्येषामपि श्वः परश्वश्च यदि कश्चित् प्रस्तावं करोति அவகாசா தாஸ்யத்தை. மகாநாராயணத்துல புருஷோ வை ருத்ர சன்மஹோனம் அங்க ஸ்வரம் எப்படி வருது? அங்கே புருஷாதான். ஆத்விதார்த்த புருஷ சப்தம் ஒண்ணுதான். அதாவது புருஷ சப்தம் சொல்றது, புருஷ சப்தத்துக்கு ருத்ரனுக்கும் புருஷன்ற பேர் உண்டு அப்படின்னு சொல்றது இருக்கு. அதுக்காக தான் அவங்க என்ன சொல்றோம்னா, மகாதேவன் அப்படின்னு சொன்னா, தேவன் சொன்னா, மகாதேவன் சப்தம் மகாச்சாசோ தேவகான்னு சொல்லலாம். ஆனா அது ரூட்யா ருத்ரனையே குறிக்கிறது அப்படின்ற மாதிரி பல பேருக்கு புருஷ சப்தம் யாரு கொண்டாலும் சொல்லலாம். புருஷ சப்தம் சொல்றது க்ஷேத்ரஜா ஆத்மா புருஷான்னு அமரத்துல க்ஷேத்ரஜன் ஆத்மா புருஷன் இதெல்லாம் பரியாய சப்தங்கள். அதனால ஒரு சேதனனை ஜீவாத்மாவை குறிக்கிறதே புருஷ சப்தம் சொல்லலாம். பகவானை குறிக்கிறதே அது நிருபாதிகமா வரப்போறது, காரணம் இல்லாம எல்லாருக்கும் காரணமா இருக்கவன் அப்படின்றதுனால வரக்கூடியது. இந்த சப்தத்துக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் அதான் சொல்லிருக்கு. அந்த ஸ்காந்த புராண திருஷ்டாந்தம் காட்டுறது ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கக்கூடிய சமயத்துல சிலது ரூட்யா இதையே குறிக்கிறது. இப்போ பாஸ்கர சப்தம் ஆதித்ய வர்த்தத்தைன்னு சொன்ன மாதிரி வெவ்வேறு அந்த காரணம் கொண்டது பலது இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வரைச்ச புருஷ சப்தம் நிருபாதிகமா வாசுதேவனை சொல்றது. அவன் ஒத்தனைதான் சொல்றதுன்னு ஆக வேண்டியதில்லை. அந்தந்த பிரகடனத்தை அவாவால சொல்றது. இப்போ ராஜாவை சொல்றது நரர்ஷபா அப்படின்னு சொல்றது, நரோத்தமா நராதிபா அப்படின்னு சொல்றது, புருஷாதிபன் அர்த்தமா போறது. அவன் தான் ஒரு புருஷன் ஆயிடுவான். அந்த அந்த பிரகடனத்துல அவள சொல்லலாம். அது வித்தியாசம் இல்லை. அதனால புருஷோத்தம சப்தமும் சொல்றது அவன் பல பேரும் சொல்லலாம். ஆனா நிருபாதிகமா சொல்றது காரண பிரசங்கங்கள்ல, அதாவது தத்துவத்தை சொல்ற இடத்துல இது இந்த பேரையே இவனையே குறிக்கிறதுன்றது உண்டு. இந்த சப்தம் மற்றவாளுக்கு இல்லைன்னு கிடையாது. அதனால அநேகார்த்தமா சப்தங்கள் வரது எது பிரதானார்த்தம் எது முக்கியார்த்தம்னு சொல்றது அந்தந்த கண்டஸ்ட் அனுசரிச்சு அந்தந்த கண்டஸ்ட் அனுசரிச்சு அந்த எடுத்துக்கணும். ஆமா 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 ஆமா. இப்போ ருத்ர சப்தமும் பகவானை குறிக்கும். இப்போ ரிசுமா இதெல்லாம் வரது ரிசும சாஸ்திரநாமத்து ருத்ரான்னு பெருமாளுக்கு பேர் இருக்கு. சாஸ்திரநாமத்து ருத்ரோ வைஸ்ராப பிரபுன்னு இருக்கு. விஷ்ணு சாஸ்திரநாமத்து ருத்ரோ வைஸ்ராப பிரபுன்னு இருக்கு. அங்க ருத்ர சப்தத்துக்கு விஷ்ணு தான் அர்த்தம், விஷ்ணு சாஸ்திரநாமமா இருக்குது. அப்ப என்ன வெவ்வேறு சப்தங்கள் வெவ்வேறு இடத்தை உபயோகிக்க முடியும். அந்த சப்தம் அந்த தாத்துலேன்னு வர்றது இன்னைக்கு குணத்தை கொண்டது. அந்த குணம் உள்ளது பல பேருக்கு ஒரு குணம் இருக்கும். யாருக்கு அபரிமிதமா இருக்குமோ அவன் விஷயத்துல முக்கியமான அர்த்தம் வரும். மற்றதுல அதனுடைய லேசம் அம்சம் இருக்கிறத வச்சுட்டு அந்த சப்தம் பிரயோகிக்கலாம். ருத்ரான்னு சப்தத்தை ஆட்சேபிக்கல நாம. ருத்ரனுக்கு புருஷன்ற பேர் இருக்கு, அதுவும் உபயோகிச்சிருக்கு. இங்க தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படின்ற இடத்துல தத்புருஷாய வித்மஹேன்னு சொல்லிருக்கு. இல்ல அங்க ஒரு டவுட், சர்வே இந்த சர்வே இந்த ஸ்வரங்கள் வந்து இந்த சர்வே நிறைய பேர் சர்வேபியா அனுதாத்தம் சொல்றாங்க. சர்வேபிய சர்வ அங்க பியா வந்து இதுதானே இருக்குல்வா, தீர்க்க சுரம் காண்டி சர்வேபிய சர்வ சர்வேபிய சர்வ சர்வேபியோ நமஸ்தே அஸ்து ருத்ர ரூபேபியஹ.
சர்வேபியோ நமஸ்தே. இல்ல, அங்க அங்க சர்வேபியா சொல்லி நிறைய பேர் அனுதாத்தம் சொல்றான். ஆக்சுவலி அந்த நம்ம பியா வந்து உதாத்தமா தானே இருக்கு. மந்திர ஆரம்பம் என்னது? சத்யோ ஜாதம் பிரபத்யாமி இல்ல வரும். அகோரேபியோ சுகோரேபியோ ராமதேவா கோர கோரதரேபிய சர்வத சர்வ சர்வேபியோ நமஸ்தே துருபேபியா. எந்த இடத்துல சர்வேபியோ? சர்வேபியா அல்ல நம்ம திராவிட பாடத்துல தெரியல, நம்ம இதுல சொல்லுங்க ஆந்திர பாடத்துல தான் தெரியாது, திராவிட பாடத்துல தான் சர்வ சர்வேபியான் தான் இருக்கு. நம்மதுல ஆந்திர பாடத்துல ஒரு பதம் எக்ஸ்ட்ரா இருந்தா தெரியாது. அப்ப அந்த புத்தகத்தை அவன் எப்படி போட்டிருக்காளோ பார்க்கணும். நிறைய பேர் சர்வே குருவுக்குமா கத்துக்காமல் காதல் கேட்டு சொல்றவாடெல்லாம் கஷ்டம். இது அந்த மாதிரி இருந்தா நிறைய மாறிவிடும். இல்ல புக்லயும் அப்படியே நாங்க வைன்னு வந்திருக்கு. என்ன வயது வந்துருக்கு? இல்ல அந்த இது புருஷோவை ருத்ரா அந்த இதுல வைன்னு வேற வந்திருக்கு சுவாமி. அது வைனா அது பாப்புலரா இருக்கிறது தான் வரும்ன்ற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. புருஷன் பேர் பிரசித்தம் தானே அப்படின்னு அர்த்தம். பிரசித்தம் தானே, அதை பத்தி ஆட்சேபம் இல்ல. ருத்ரனும் புருஷன் தான், அதை பத்தி ஆட்சேபம் இல்ல. அங்க அதுக்குதான் அளவந்தார் கந்தம் பண்றது மகாபுருஷ நிர்ணயம்னு பண்ணார் ஒரு கந்தம். இப்ப அது புதுசு கிடைக்கல. அளவந்தார் மகாபுருஷ நிர்ணயம் ஒண்ணு பண்ண புருஷசூக்த பிரதிபாதன் யாருன்னு சொல்றது மீமாம்சாதி நியாயங்களை வச்சுட்டு ஸ்தாபிக்க விஷ்ணுதான் குறிக்கிறதுன்னு சொன்னாரு. அப்ப சொல்றது காரணங்கள் கீழெல்லாம் நிறைய அதுக்கு உண்டான ஆட்சேபங்கள் சமாதானங்கள்லாம் சொல்லிருந்திருக்கேன். புருஷன் ருத்ரனை சொல்லாதேன்னு யாரும் சொல்லல. நானும் இப்போ ருத்ரன் சொல்லாதேன்னு யாரும் சொல்லல. என்ன சொல்ல வந்தோம், புருஷ சூக்தத்துல வரும்போது இங்க காரணத்தை சொல்றது. இங்க வேதாமேதம் புருஷன் மகாந்தம் ஆய்த்தவன் தமசஸ்து பாரேன்னு தமசஸ்து பாரேன்னு சொல்றது ருத்ரன் தாமசனா இருக்கான்னு சொன்னா தமசப்பரனா இருக்கணும், வேறையாதான் இருக்கணும் அப்படின்றது ஏற்படும். தமசனோட தாமசம் சிவனுடைய ரூபம்னு சொல்லிருக்கு, ராஜசம் பிரம்மாவுடைய ரூபம், சாத்விகம் விஷ்ணுடைய ரூபம்னு சொல்லிருக்கு. தமச பரஸ்தா அப்படின்னு சொன்னா ஸ்பஷ்டமாவே அப்போ இது அவன் இல்லைன்றது ஏற்படும். அதனால அதோட எத்தனை பூர்வே சாத்தியா சந்தி தேவான்னு மோட்சத்து போய் சேர்றா உபாசிக்கிறவான்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. அதனால அது மொத்த சுத்தி வாக்கியங்கள்லாம் கொண்டு ஸ்தாபிக்கணும். புருஷசப்தம் சிவனை சொல்லாதுன்னு யாரும் சொல்லல. அது அப்படி தெரிஞ்சுக்க போறதில்ல. சிவன் விஷயத்தையும் புருஷசப்தம் பிரசித்தம், அது ஆட்சேபம் இல்லை. அங்க ஆட்சேபிக்க போதும். அதுதான் சொன்னோம், எப்ப எங்க எது சொல்லிருக்கோ அதுங்க அந்தந்த இடத்துல அதை அப்படியே உபயோகிக்க வேண்டியது. அது ஆட்சேபம். ஹரிகம் ஹரந்தம் மரியந்தி தேவாகான்னு இருக்கு. அப்போ ஹரந்தம் ஹரியம் அப்படின்றது விசேஷம் இந்த இடத்துல. ஹரிக்கு ஹரந்தம் ஹரியம் சர்வே தேவாக அனுயந்தி அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஹரிம் ஹரம் தம்முன்னு எல்லாம் பிரிச்சுடக்கூடாது. ஹரிகம் ஹரந்தம் அனுயந்தி தேவாகன்னு தான் இருக்காது. அந்த மாதிரி இருக்குது. ஹரிஹி ஹரத்தின்னு இருக்கு. ஹரி ஹரதி பாப்பானேன்னு ஹரிய ஹரன் ஹரிஹரன் ஒன்னும் சொல்லக்கூடாது. அதுவே ரெண்டு தேவதைகள் ஒன்றாயிடும். ஹரிஹரன் ஆகலாம். அதாவது பாபத்தெல்லாம் போக்குறத ஹரிம் ஹரந்தம் அப்படின்றது. ஹரி ஹரதி பாபானி அப்படின்னு பிரகலாதனும் சொல்லிட்டு இருக்கேன். அதை பத்தி ஆட்சேபம் இல்லை. அர்த்த நிர்ணயத்துக்கு சில சாஸ்திரிய வழிகள் இருக்கு. அந்த மாதிரி தீர்மானிக்க வேண்டியது. சரி, வாசுதான் நல்லா இருந்தது சார். தான் நீங்க அதை கொஞ்சம் எடுத்து அந்த கரெக்ஷன் சொன்னதை பண்ணிவிட்டு அனுப்பிச்சு விடுங்க. நாம டைப் பண்ற காரியம் இல்லாத இருக்கும். அதையே போடுறோம். இதெல்லாம் அந்த சைட்ல ஒரு பேஜ் ஏற்பாடு இருக்கு. வீடியோஸையும் போடுறோம். அதுல நீங்க பிரசன்டேஷன் பண்ணது அந்த மெட்டீரியலும் போடுறோம். ஜனங்கள் பாக்குறது சௌரியமா இருக்கும். நீங்களும் 4 பேருக்கு சொல்லலாம், பண்ணது இந்த இடத்துல இருக்குன்றது சொல்லலாம். இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். சௌரியமாயிடும். அடியன் தன்யோஸ்மி அடியன் கிருப்ப தண்டவத் பிரணாமங்கள். அந்த லிங்க் இங்க கொடுத்துருக்கு. அந்த லிங்க அது பார்க்கலாம் நீங்க. இது மட்டும் ஆனது போட்டிருந்திருக்கு. இன்னைக்கு இதையும் உங்கள்ட்ட சேர்க்க போறது இந்த மாதிரி. அது அடுத்த வாரம் இந்த ஒரு இடத்துல ரெக்கார்டு இருக்கும். இது இருக்கட்டும்ன்றதுக்காக அதான் எனக்கு லாகின் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறது. ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு அடியன். அதனாலதான் அதுல இருந்து எடுக்கலான்னு முயற்சி பண்ண வரல. சரி பாப்பா, அது என்ன ப்ராப்ளம்னா பார்க்க சொல்றேன். அப்புறம் அதனால இங்க இதுல அந்த வேத வாக்கியங்களுக்கு ஸ்வரத்தை என்னால ஆட் பண்ண முடியல அடியன், க்ஷமிக்கணும். சைட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் வரலையான்னு அது ஒரு பாஸ்வேர்டு கேட்டுங்க மாத்தி கொடுத்தேனே. ஆமா, மாத்தி கொடுத்து மறுபடியும் ட்ரை பண்ண வரல. அது பார்க்கலாம், அது என்ன சரி பண்ணலாம். ஏன்னா சைட் இருக்குது அதுக்காக தான். இதெல்லாம் நீங்க டைப் பண்ண வேண்டாம், இருக்கிறத எடுத்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம்ன்றதுக்காக தான். அடியன்
நல்லது. தாசன் close பண்ணலாம். தாசன் கொடுத்துருவோம். பரவாயில்ல, அவர் 1 hour clean ஆ முடிச்சார்.